அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த குரூப்பில் இப்படி ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்பேன். இந்த குரூப்பில் இல்லாதாக்கள் இந்த என்ன நம்பர் 7577 10 945 இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுறதோட இந்த பிடிஎஃபை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிடிஎஃப் என்னன்னு சொல்லிச்சுன்னா சுற்றால் வரப்போல் இருக்கிற சமரி தியரி சமரியும் அதில் வந்த 2 மார்க்ஸ் கேள்வி இது ஸ்ட்ரக்சர் கேள்வி ரெண்டும் பாஸ் பேப்பரில் மாடல் கொஸ்டின் எவ்வளோ இதில் இருக்கு. இந்த செக்ஷன் எல்லாருக்கும் இலவசமாக்கப்பட்டதால் எல்லோரும் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போன கிளாஸில் இந்த சுற்றால் வரப்போல் இருக்கிற தியரி சமரி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்குறாங்க சிஎம்இசி சேனலில் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கூட இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். கடைசி கிளாஸில் நம்ம தியரி பார்த்துருந்தோம். அதில் முக்கியமாக பார்த்தது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி தந்தால் ஆராய்ச்சின்றது ஒரு வில்லாலும் 2 ஆரைகளாலும் மறைக்கப்பட்ட பகுதி. இதில் வில்லின் நீளம் கேட்டால் என்ன சமன்பாடுண்டா 360 மேல் தீட்டா தர 2πr படிக்கிறாங்க. அதே மாதிரி சுற்றளவு கேட்டால் சுற்றளவுன்றது சுற்றியுள்ள அளவு. அப்போ இந்த ஆராய்ச்சி ஃபுல்லாக சுற்றி வர அளவு தான் சுற்றளவு. நமக்கு ஆல்ரெடி இந்த வில்லின் நீளம் காண்றதுக்கான சமன்பாடு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 360 மேல் தீட்டா தர 2πr. இது இவ்வளோத்தையும் போட்டால் இந்த ஆராய்ச்சி சுற்றளவு வந்துடுமாண்டா இல்லை, இந்த துண்டு மட்டும்தான் வரப்போகுது. எக்ஸ்ட்ராவாக 2 ஆறு இருக்கு. அப்போ அந்த 2 ஆறையும் கூட்டினா சரி இதில் சுற்றளவு வரும். அடுத்தது ஆராய்ச்சி பரப்பளவு சமன்பாடு தெரியும். 360 மேல் தீட்டா தர πr வர்க்கம். அதில் இந்த 6 வர்க்கம் என்றது 6 2 மில்லி பெருக்கிறதுக்கு சமன். இதில் என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சுப்போம். வட்டத்தில் சுற்றளவுக்கு 2πr என்றும் வட்டத்தில் பரப்பளவு πr வர்க்கம்னு படிச்சுப்போம். அது எப்படி வந்து சொல்லிச்சுன்னா இந்த தீட்டாவுக்கு 360 போடுறோம். மேல் வட்டம் புள்ளி ஒன்றில் போகணும் 360 வட்டத்திலேயே 360 360 போட்டோம்னா 360 சுருக்கு பெற்றோம். அப்போ 2πr. வட்டத்துக்கு வில்லி நீளமும் சுற்றளவும் ஒன்றா தம்பரும். ஏனென்றா இங்கே கவனிங்க, வட்டம் இப்படி தம்பர போகுது. இங்கே நம்ம அந்த 6 உள்ளுக்கு தம்பர போகுது. சுற்றளவு வந்து அந்த பரிதி அந்த வில்லி நீளமாக தான் பெறப்போகுது. அடுத்தது பரப்பளவு வாதம் பண்ணாலும் வட்டத்துக்கு தீட்டாக போல 360 போட்டோம்னா இது சுருக்குப்பட πr வர்க்கம் பரப்பளவாக வரும். இதை சம்மரியாக நம்ம பார்த்தோம். இதை போன கிளாஸ் வீடியோ பார்க்காதாக்கள் தேவையான இதை நோட் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிடுங்க. சரி, இதோட மேல் மிச்சமாக என்ன பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா தலை உருக்களில் சுற்றளவு பரப்பளவா காண்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொள்றது. எந்த உருவம் என்றாலும் சுற்றளவு என்றால் சுற்றியுள்ள அளவு. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலும் சுற்றி இருக்கிற அளவை கூட்டுவீர். ஆனால் கூட்டுத்தலைவர்கள் வந்தால் கூட்டுத்தலைவர் என்ன நடந்தீங்க ஆராய்ச்சிலையும் ஒரு முக்கோணம் வந்து இதில் சுற்றளவு கேட்ட என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா சுற்றியுள்ள தண்ணி இதையும் பார்க்கணும். அப்போ இப்படி பார்க்க போல நான் நினைக்கிற கோடு இடையில உள்ளுக்குறிக்கு. அப்போ இதே சுற்றளவுக்கு கூட்ட வேண்டி வராது. ஆனால் பரப்பளவு கேட்கல நான் சொல்லிக்கிறேன் பரப்பளவுன்றது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சமன்பாடுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இதுக்கும் பெயிண்ட் அடிக்கணும் இதுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். அப்போ இதில் பரப்பளவு கண்டு இதில் பரப்பளவு வந்து கூட்டணும். சுற்றளவுக்கு இதில் தனி சுற்றளவு கண்டு இதில் தனி சுற்றளவு கண்டு அப்படி கூட்டல மொத்தமாக இந்த சுற்றளவுன்ற சுற்றியுள்ள அளவு. அப்போ இதை கூட்டணும், நினைக்கிற வில்லை கூட்டணும், இதை கூட்டணும். இது கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டக்கூடாது. சரியா? இவ்வளவு தான் நம்ம படித்த தியரி. அதோட சதுரத்திர பரப்பளவுக்கான சமன்பாடு நீளந்தர அகலம். நீ சதுரம் என்றால் 4 பக்கம் சமனாகிக்கும். அப்போ நீளந்தர நீளம் மட்டும் எடுக்கலாம். அதே மாதிரி செவ்வகம் என்று சொல்லிச்சேன்னா நீளந்தர அகலம் செவ்வகத்தில் 2 பக்கங்கள் சமனாகிக்கும். அது முக்கோணம் சொல்லிச்சேன்னா அரைத்தர அடித்தர அடிக்கு வரையப்பட்ட செங்குத்திரம் என்று சொல்லி தந்தேன். ஏன் அடிக்கு வரையப்பட்ட செங்குத்திரம்னு சொல்லி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிறேன், நான் போய் பாருங்க. அதே மாதிரி இணையறதுக்கு அடித்தர அடிக்கு வரையப்பட்ட செங்குத்திரம்னு சொல்லி தந்திக்கிறேன். நானும் அடிக்கிற அடிக்கிறப்பட்ட செங்குத்திரம் படிக்காமல் செங்குத்திரம் படித்தாங்களே அப்படி படித்தேன் இப்படி படிக்கிறோம்னு சொல்லி அந்த வீடியோவில் போய் பாருங்க. அதே மாதிரி சரிவகம்
சரிவம் ஒரு சோடி பக்கங்கள் சமாந்தரமாയിരിக்கும். அப்போ 2 சமாந்தர பக்கங்களையும் கூட்டி 2 பிரித்து அந்த 2 சமாந்தர பக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற செங்குத்து உயரத்தால் பெருக்கணும். இவ்வளோ தான் படித்த நம்ம சம்மரி, தியரி சம்மரி. இது தெரியாதார்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ ஃப்ரீ செஷனல் போட்டால் அது உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இன்னும் மற்ற செக்ஷனலும் படிக்க விரும்புகிறோம்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் நான் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட்டில் ஒரு நம்பர் இருந்தேன், அதை கண்டக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சின்ன ஒரு பேமெண்ட் அறிவிடுவோம். அதோட இந்த வீடியோ பார்க்குற தந்தையிலேருந்து பாதுகாக்கிற தேவையாளர்கள் இல்லாட்டி கடும் கஷ்டமான நிலையில் இருக்கிற பேமெண்ட் தர வழியில் செய்கிற அப்படி இருக்கிறார்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்களோட நம்பரை கண்டக்ட் பண்ணுறது மூலம் உங்களுக்கு எங்களோட ரெக்கார்டிங்கை உங்களுக்கு ப்ரைவேசியாக தருவோம். நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சு கொள்ளலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த சுற்றல் வரப்போலன்ற யூனிட் நாங்கள் எப்படி கிளாஸ் செய்கிறோம், என்ன மாதிரி கொண்டு வரோம் தெரியத்தானே வேணும். அதுக்காக எல்லோரும் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நினைக்கிறேன் பிடிஎஃபை கையில் எடுங்க. அதில் முதல் 2 பக்கமும் உங்களுக்கு தியரி சம்மரி தந்திக்கு. இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேள்வி கட்டாயம் ஒவ்வொன்று வரும் ஃபைனல் பேப்பரில். அப்போ அந்த கேள்வியில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 18 கேள்வி போட்டி. பாஸ் பேப்பர் கேள்வி இல்லை, முதல் கேள்வி. 18 கேள்வியும் பார்த்தோம்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர் உங்களுக்கு வர பேப்பரில் வர 2 மார்க்ஸ் கேள்வி உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. சரியா? இப்போ மூணாவது கேள்வியை பாருங்க. ஒரு அரைவட்டம் தந்திக்கு இந்த 6 14 சென்டிமீட்டர் தந்தி. சரியா? இதில் வில்லி நீளத்தை மட்டும்தான் கட்டிக்க. நமக்கு தெரியும் வில்லி நீளம் என்றது ஃபஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு கேள்வி அணுகிறோம் நம்மள அது என்ன தெரியும்னு பார்க்கணும். அந்த கேள்வி சம்மந்தமாக நமக்கு என்ன தெரியும். இந்த கேள்வி நமக்கு தெரியும் சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரே ஒரு சாம்பாடு. வில்லி நீளம் என்றால் 360 மேல் தீட்டாதார 2πr. அடுத்தது அவ என்ன தந்திக்கிறான்ட்டு பார்க்கணும். அரைவட்டம் தந்திக்கிறாங்க, கோணம் தரலன்னு யோசிக்கிறேன். அரைவட்டம்னா நமக்கு தெரியும் 360 வாய், சரி 180 வாய். தீட்டாக்கு போல 180 போடுறோம். இந்த 360 அப்படி எரிக்க தர 2 பையன் 22 இல்லையா எல்லாருக்கும் தெரியும். 6 இங்கே 6 ஒரு பிரச்சனைக்கு சிலாக்கள் செய்யணும். இப்போ உங்களை குழப்பறதுக்காக விட்டத்தை தருவான். விட்டம் 28 அவசரத்தில் 28 போடுறேன். அப்படி போடுறல விட்டத்தில் அரைவாசியான 6 சில நேரம் 6 தருவான். அப்போ ஏற்கனவே வளமையாக 2 பிரித்து செஞ்சு போட்டு இதை 2 பிரித்து 7 போடுறல. எது 6 எது விட்டம் என்று ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இது 6 அடிக்கிறதால 14 6 நோக்கு தெரியும். இதே 2 முறை ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் சொல்லிக்கிறேன். இதான் கூடிய வருமானம். அப்போ கீழே அந்த பெருமானம் பெறும். மேலே 2 போடுறல இந்த 2 சுருக்கலாம். இதே மாதிரி 2 22 44 சென்டிமீட்டர். வில்லி நீளம் மட்டும் கேட்டால் வில்லி நீளம் மட்டும்தான் கண்டு கொடுக்குறேன். சரி, சுற்றளவெல்லாம் கண்டு பரப்பெல்லாம் கண்டு செய்கிறல வில்லி நீளம்னா இந்த சாப்பாடு. அடுத்தது அந்த தலைவருக்குள்ள பரப்பளவுக்கான சாப்பாடு சொல்லி தந்திக்கிறேன். அது நிரப்ப வச்சுக்கணும். தெரியாட்டி கொஞ்சம் பாடமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு சம்பந்தமான 3 சாப்பாடு சொல்லிக்கிறேன். அதையும் பாடமாக வச்சுக்கணும். பாடமாக வச்சா தான் இது செய்யலாம். பாடமாக காட்டியும் நீங்கள் இருக்கிற 18 கேள்வியும் சாப்பாடை பார்த்து எழுதி செஞ்சாலும் 18 கேள்வி முடியக்கூடும் உங்களுக்கு சாப்பாடு பாடமாயிடும். அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து ஆன்லைன் கிளாஸில் நிறைய பிரச்சனை வரணுன்னா வீடியோ தானே பார்ப்போம் பண்ணி வச்சு வீடியோ லோட் ஆகுறேன். அறவே பார்க்குறதில்ல, எக்ஸாமுக்கு போடுறேன், ஒன்றும் தெரியாது. அதுக்கு முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை, கையோட எழுகிற களவில் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் லோடாகி அப்படி கிடக்கும் எழுகிற பாடியில். அப்படி இல்லாமல் அன்னன்றைக்கு போடுற வீடியோ அன்னன்றைக்கு பாருங்கள். அன்னன்றைக்கு அவரது கிளாஸில் வர வீடியோ முடிந்த வர அவரது எழுத பாருங்க. இல்லையா கிளாஸ் முடிஞ்ச கையோட அவரது நோட்ஸ் எழுதிருங்க. கிளாஸ் எப்படி நம்ம ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே செய்ய போகிறேன் இல்லை, வாங்கிட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் எடுத்து நோட்ஸில் எழுதி கொடுங்க. நீங்கள் அடித்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு. அடுத்த 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்வியும் வில்லி நீளம் தான் கேட்டீங்க. இப்போ நான் வில்லி நீளம் உதாரணம் ஒன்று படிப்பிச்சிருந்தேன், விளங்கப்படுத்தினேன். அடுத்த கேள்வியை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா சரி, சும்மா படம் பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா வேலை இல்லை. அடுத்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு தெரியும். சரி, இப்போ ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிறாங்க. அது 45 வகையாம் 6-7 சென்டிமீட்டர். அது மில்லியில் கேட்டியாங்க. நான் திருப்பி சொல்லணும். ஒரு கேள்வி வந்தால் ஃபஸ்ட்டுக்கு தெரிஞ்ச தெளிவு என்ன தெரியும் இது சம்மந்தமாக 360 மேல் சாப்பாடு தெரியும் 2πr மில்லி நீளத்துக்கு. இதில் தீட்டான்னு
45 வகை. கீழே 360 தர 2 தர 22 கீழே 7 தர 6 7. இப்போ நான் 3 மாத ப்ராஜெக்ட் செஞ்சு நிற்கிறேன். 3 மாத ப்ராஜெக்ட் என்ன போல் ஏபிக்கு போகலாமாண்டா நான் போகலாம். எப்போ உங்களுக்கு இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் சுருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சால் நான் ஏபிக்கு போகலாம். இந்த சுருக்கள் எல்லாம் டைம் எடுத்து நான் சொல்லித்தரேன் அவசியம் இல்லை. இப்போ இந்த 3 வருஷம் ஓயிலில் ஒவ்வொரு எல்லாம் தெரிஞ்சிருக்கே வேணும். சுருக்கள் தெரியாட்டி வீட்டை மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். இப்போ இதே மீதி வச்சுக்கினா 8 முறை, இதே மீதி வச்சுக்கினா 4 முறை, இதே மீதி வச்சுக்கினா 1 முறை, 2 வச்சுக்கினா 2 11 5.5 சென்டிமீட்டர் வரும். அடுத்தது இந்த 2 மார்க்ஸ் கேள்வி ஒரு விஷயமிக்கு சரியான விடையும் சரியான அளவும் இருந்தால் 2 மார்க்ஸ். சரியான விடை மட்டும் இருந்தால் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கலாம். பிழையான அழகு சரியான விடை இருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க்ஸும் கிடைக்காது. அந்த விஷயத்தை தெரிஞ்சு சொல்லுவோம். அதே மாதிரி பிழையான விடை பிழையான அழகு அப்படி பிழையான விடை சரியான அழகு இருந்தாலும் 1 மார்க்ஸும் கிடைக்க போகிற இல்லை. அதை முக்கியமாக கருத்தில் கொள்ளுவோம். அப்போ அழகு முக்கியம். அழகை கவனித்து கொள்வோம். சென்டிமீட்டரா மீட்டரான்னு சொல்லி கவனித்து கொள்வோம். அடுத்த கேள்வி ஒரு கால்வட்டம் தந்திக்கு படத்தை கீறி டைம் வேஸ்ட் பண்ணி விரும்பலை. என்ற இறுதி கட்டம் உங்களோட டைம் பொண்ணானது. ஸோ நான் நினைக்கிற தரவுகளை போடுறேன். கால்வட்டம் பண்ணதால் நமக்கு தீட்டா 90 வகை 6 அங்கே 7 சென்டிமீட்டர் டியூட்டி இல்லாதாங்க நம்பரை கண்டக்ட் பண்ணி பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளுவோம். இது சுற்றளவு கட்டி சுற்றளவு சம்மந்தமாக நமக்கு என்ன தெரியும்? ஆரஞ்சின் சுற்றளவு ஆரஞ்சின் சுற்றளவு சரியா? இதை நீங்கள் விரிச்சு எழுதுவோம். நான் நேரத்தை கருதி சுருக்கி எழுதுறேன். ஆரஞ்சின் சுற்றளவு நமக்கு தெரியும் 360 மேல் தீட்டா தர 2πr + 2r. ஏன் 2r கூட்டுறேன்? இது வில்லி நீளம் 2 ஆரையும் கூட்டுறேன். அந்த ஆரஞ்சின் சுற்றளவு வரப்போகுது. இப்போ நமக்கு தெரியும் தீட்டா 90 360 2 22 7 π 6 7 சக 7 2 14. இப்போ சில புள்ளிகள் பார்க்குற வேலை இன்னைக்கு 7 இன்னைக்கு 14 சுருக்கி 2 முறை 2 போகிறோம். இது கூட்டுறோட இருக்கு சரியான? அப்போ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவைய ஒரு டீம், இவை வேற வயசு. இவரை கொண்டு இவரோட சுருக்கி ஏழாமல் பார்க்குறல அவர் தனியாக அப்படியே கூட்டி கொண்டே வருவார். இதை சுருக்கினோம்னா இவர் ஒரு பெய்த்துரும். இவரை சுருக்கினா 4 முறை, இவரை சுருக்கினா 2 11 11 சக 14 25 cm சென்டிமீட்டர் சரியா? அப்போ இதை நோட் பண்ணிடுவோம். சரி, இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. 3 கேள்வி பார்த்துட்டோம்னு. 4வது கேள்வியில் நீங்கள் அதை நீங்களே செய்யலாம். இதே மாதிரி கேள்வி பெருமானத்தை மாற்றி தந்திக்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொல்லிட்டேன்னா தீட்டா 45 வகை தீட்டா 45 வகை 6 14 சென்டிமீட்டர். கேள்வி என்ன? சுற்றளவு கட்டி சுற்றளவு 360 மேல் தீட்டா தர 2πr + 2r ஆரச்சிரின் சுற்றளவு. உங்களுக்கு இப்படி ஒரு வாரியில் செய்ய கஷ்டமாட்டா நீங்கள் தனியாக வில்லி நீல கண்ணத்துக்கு போகிறோம். அதுக்கு வந்து 2 ஆரையும் கூட்டியும் செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. சரி, 360 மேல் தீட்டான்றது 45 வகை தர 2 அரை π 22 7 எல்லாருக்கும் தெரியும். 6 14 சக 2r 14 தர 2 28. இவன் கவனிங்க. இவரையும் வச்சுக்கினா 2 முறை, இவரையும் வச்சுக்கினா 8 முறை, இவரையும் 4 இங்கே 2 முறை, இங்கே 11 முறை. அப்போ 11 சக 28 39 cm சென்டிமீட்டர் சரியா? அப்போ இதையும் நோட் பண்ணிடுவோம். அடுத்த கேள்வி 6 7 சென்டிமீட்டரும் டியூட்டி இல்லாதவர்கள் திருப்பி கனெக்ட் பண்ணி டியூட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது விலங்கலைன்னா எனக்கு மெசேஜை போட்டு டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளுங்க.
6-7 சென்டிமீட்டரா? 6 இன்ச்சிலை கோணம் 90 ரூபாயா? தீட்டா 90 ரூபாய். சுற்றளவு 25 சென்டிமீட்டரா? வில்லின் நீளத்தை கேட்டி. இப்போ ஒன்று செய்யலாம். 360 மேல் தீட்டா தர 2πr + 2r = 25. கொஞ்சம் 6 தந்திக்கு இதையும் போட்டு தீட்டாலாம் போட்டு வில்லின் நீளத்தை காணலாம். சரியானே? அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம் சொன்னா, நமக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன, ஆரச்சிறையிற சுற்றளவு சமன் வில்லின் நீளம் சக 2r படிச்சுக்கணும். ஆரச்சிறை சுற்றளவு 25 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் தான் கேள்வி. 2r, ஒரு r 7ன்னா 2r 14 சென்டிமீட்டர். அப்போ இந்த 14 சென்டிமீட்டர் வில்லின் நீளத்தில் கூட்டுப்பாட்டி சவனுக்கு அங்கிட்டு போனால் கழிப்படும். மேன் கழிப்படும் சவனுக்கு அங்கிட்டு போகணும். ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லிக்கிறேன். அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வில்லின் நீளம் சமன் 25/14. வில்லின் நீளம் சமன் 11 சென்டிமீட்டர். இப்படி செய்யலாம். நீங்கள் இதில் போட்டு இந்த 2r கொண்டு கழித்து நீங்கள் இந்த வில்லின் நீளத்தை காணலாம். அதாவது இந்த 360 தீட்டா 2πr = 11 வரும். சரியா? இந்த 2r கொண்டு கழிச்சு இல்லைண்டா. அப்போ இதை செய்யாமல் நீங்கள் இதை எழுதலாம். அப்போ இந்த சமன்பாட்டை குறைச்சி கொள்ளலாம். எல்லாம் உண்டு தான், லேசாக செய்கிறோம். சரியா? அப்போ இதையும் நோட் பண்ணி கொள்ளுவோம். அதே மாதிரி தான் 6 மேலும் என்கிட்ட ட்ரை பண்ணுங்க. 6 மேலும் ட்ரை பண்ணும். சரி, இந்த 6 மேலும் அதே டைப் பண்ண கேள்வி. அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என் டவுட்டுன்னா அடுத்த வீடியோ செய்ய முதல் டவுட்டில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 8ஆம் கேள்வியும் அதே கேஸ். என்ன விஷயம் என்ன கவனிங்க. இந்த தீட்டா தந்து 6 தந்து வில்லின் நீளத்தை கேட்பாங்க. இல்லாட்டி இந்த தீட்டாவையும் தந்து இந்த வில்லின் நீளத்தையும் தந்து இந்த 6 கேட்பாங்க. இல்லாட்டி இந்த 6ஐயும் தந்து வில்லின் நீளத்தையும் தந்து இந்த தீட்டாவை கேட்பாங்க. சில நேரம் சுற்றளவையும் இன்க்ளூட் பண்ணி தீட்டா 6 வில்லின் நீளத்தை கேட்கலாம். ஸோ எல்லாம் ஒரே பேட்டர்ன் கேள்விகள். அப்போ நான் அதில் ஒன்றை விளங்கப்படுத்திக்கிறேன். மிச்சத்தை ட்ரை பண்ணுங்க. டவுட்டுண்டா கேளுங்க. சரி, அப்போ நான் இன்றைக்கி கொஞ்சம் மாடல் கொஷனில் ஒவ்வொரு 2 உதாரணங்களை விளங்கப்படுத்துகிறேன். 18 கேள்விக்கு நீங்கள் சுயமாச்சிருக்கு ரொம்ப கேள்வியை தாரன். அதை செஞ்சுட்டு ரெடி ஆகிடுங்க. 3வது வீடியோவில் ஸ்ட்ரக்சர்லேயும் இப்போ கொஞ்சம் கேள்வி பார்த்துடணும். இதுலேயும் சில கேள்வியில் விளங்கப்படுத்துகிறேன். வர அடுத்த 3வது வீடியோவில் ஸ்ட்ரக்சரையும் விளங்கப்படுத்தி இதுலேயும் மிஞ்சிற கேள்வியும் செஞ்சோம்னா எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சது பிறகு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் உங்களுடைய ஸ்கோர் எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் முடிஞ்சு இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஃபுல் பேப்பர் நம்ம எடுத்து செஞ்சோம்னா எல்லாம் கிளியர் ஆகும். சரி, இப்போ 9வது கேள்வியை பாருங்க. ஒரு அரைவட்டம் தந்தியாங்க. அரைவட்டம் தந்து 6-7 சென்டிமீட்டர் தந்திக்கிறாங்க. பரப்பளவு கேட்டியாங்க. நான் சொல்லிக்கிறேன். ஒரு கேள்வி வந்தால் என்ன தெரியும், என்ன தந்திக்கிறாங்க, என்னத்தை காணணும், 3 தான் பார்க்குறேன். ஆரச்சிரையும் பரப்பளவு நமக்கு தெரியும். 360 மேல் தீட்டா தர πr வர்க்கம். பரப்பளவுனா பெயர் வர்க்கம் வந்துடும். 360 மேல் தீட்டா போட்டால் சரி. வில்லின் நீளம்னா 2πr வந்துடும். 360 மேல் தீட்டா போட்டால் சரி. சுற்றளவுனா வில்லின் நீளத்தோட 2r கூட்டினா சரி. இவ்வளோ தான் சமரி. அரைவட்டம்னா நமக்கு தெரியும் 180. 360 தர 22/7. 6 வர்க்கம் வந்து 6 2 மில்லி பெருக்குற 7 தர 7. இதே மில்லியம் 2 முறை. இதே மில்லியம் சுருக்கலாம். இதே மில்லியம் 11 முறை. 77 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏன் சென்டிமீட்டர் வர்க்கம் ஒன்று வந்தேன்னா இங்கே 6 வர்க்கம் மீக்கி. அப்போ சென்டிமீட்டர் 2 மில்லி பெருக்குப்படு. அப்போ சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். அங்கே அப்படி இல்லை. 2πr. ஆறுன்றது 1 ஒரு பரிமாணம். அப்போ சென்டிமீட்டர் வரும். அப்போ நீளம் சுற்றளவுலாம் சென்டிமீட்டரில் வரும். பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும். இல்லாட்டி மீட்டர் வர்க்கத்தில் வரும். அப்போ அது மாதிரி 10, 11, 12, 13 எல்லாம் ஒரே டைப் கேள்வி. அதே மாதிரி 14 படம் தரலை.
வசனத்தில் தீட்டாவை மாறேன்னு சொல்லி பரப்பளவு கட்டியாங்க. அப்போ அது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு எனக்கு விடிய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புவேன். ஏனெண்டா நீங்களும் செய்யணும். சும்மா படம் பார்க்குற மாதிரி பார்த்து இருந்தால் வேலை இல்லை. கட்டாயம் ஆன்லைன் கிளாஸ் வாராக்கள் ஜாயின் ஆக விரும்புகிறாக்கள் எல்லோரும் செஞ்சு அனுப்புவோம், நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புகிறேன். இப்போ 15 கேள்வியை பாருங்கள். இது முக்கியமான கேள்வி. இதுவும் 2 மார்க்ஸ் கேள்வி. அதாவது உங்களோட பார்ட் பண்ணல பகுதியே இல்லை. இப்போ போட்டு வராங்க புதுசாக தனியாக உங்களுக்கு ஆராய்ச்சியை தந்து சுற்றளவு வரப்போல வெள்ளி நிலம் கேட்காம கூட்டுத்தலைவர்களை தந்து சுற்றளவு வரப்போல கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்க, 15 கேள்வியும் 16 கேள்வியும் கூட்டுத்தலைவரை சுற்றளவு, 17 18 கூட்டுத்தலைவரை பரப்பளவு அழகாக கேள்வியில் போட்டி. அப்புறம் 15 17 விளங்கப்படுத்துகிறேன், 16 18 முன்னுக்கு மிச்ச கேள்வியிலையும் செஞ்சு எனக்கு வெளியே அனுப்புங்க, திருத்தி நான் போட்டுடுறேன். சரி, 15 கேள்வி. ஒரு சதுரம் தந்திக்காங்க. நமக்கு தெரியும் சதுரத்தில் பண்பு 4 பக்கம் சமனரிக்கும். அதே மாதிரி ஒரு 45 பாகவுடைய ஒரு ஆரஞ்சு தந்திக்கிறாங்க. இதுவும் சமன் 14 சென்டிமீட்டர் தந்திக்கிறாங்க. இது பிஎம் சிடிஇ ஏ. உருவில் உள்ள தரவுகளின்படி ஏபிசிடிஇ சுற்றலை காணும். அவர் அல்பபடி கோடலில் அந்த மாதிரி நம்மளும் சுற்றலை காணும். நான் சொல்லிக்கிறேன், சுற்றளவு வேண்டாம் சுற்றியுள்ள அளவு தான். பரப்பளவு வேண்டாம் ரெண்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். அப்போ 2 பரப்பளையும் கண்டு கூட்டணும். சுற்றளவு வேண்டாம் 2ஐயும் தனித்தனியாக கண்டு கூட்டு, அப்படி இல்லை கூட்டு தலைவரும். அப்போ இதில் சுற்றளவுனா இதை சுற்றியுள்ள அளவு. அப்படி பார்க்கல இந்த துண்டு வராது. அதுக்கு முதல் நமக்கு இது வில்லி நீளம் தேவை, அது இந்த சிடி தேவை. சிடி சமன் நமக்கு தெரியும் 360 தீட்டா தர 2πr. இதான் வில்லி நீளம் 360. தீட்டாக்கு போல 45 தர 2 தர 22 7 6 14. இது 14, இதுவும் 14. இது ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. அப்போ இது சமன் அர்த்தம். இது ஒரு கோடும் இங்கே 2 கோடும் போட்டால் சமன் இல்லை, சரியா? அப்போ இங்கே 14 போட்டோம்னா இது 6 14. இதே மாரி 2 முறை, இவரே மாரி வச்சுக்கணும் 8 முறை, 2 முறை 11 முறை. அப்போ இங்கே வரும் 11 சென்டிமீட்டர்னு வரும். திருப்பி இங்கே எல்லாம் கவனிங்க. இதே மாரி வச்சுக்கணும் 8 முறை, இதே மாரி 2 முறை, இது 2 மீட்டர் வச்சுக்கினா 4 முறை, அந்த 4 இந்த 2 வச்சுக்கணும் இங்கே 2 முறை, இவரே மாரி வச்சுக்கினா 11, சரியா? இப்போ கேள்வி விட முடிஞ்சான்னு பார்த்தா இல்லை, சிடி தண்ணியில் மட்டும்தான் கண்டிக்கிறோம். அப்போ இவரை கண்டுட்டோம். அடுத்து இவரெல்லாம் கூட்டணும். அப்போ இதுக்கு எழுதி கொண்டிருக்கிறது அவசியம் இல்லை. 14 சக 14 சக 14 எழுத்தாள். எத்தனை 14? 1 2 3 4 இருக்கு. 5வது 14 கூட்டல என்றால் அவர் தலை உருவில் உள்ளுக்கு வைக்கிறார், சரியா? வேலி கட்டுறா சுற்றி தான் கட்டுற, உள்ளுக்கு இடையில போயெல்லாம் கட்டலையே, சரி. அப்போ கூட்டு தலை உருவின் சுற்றளவு சமன், இல்லாட்டி ஏபிசிடியின் சுற்றளவு சமன் வில்லி நீளம் 11 + 14 × 5. ஏன் 5? 5 இல்லைங்க 4. 1 2 3 4. இவரை கூட்டல, என்ன கூட்டுத்தலைவரில் இடையிலிருக்கிற கூட்டல சுற்றளவுனா சுற்றியுள்ள அளவு 11 + 14 தர 4 எனக்கு 6 1 மிச்சம் 3 4 3 5 56 11 67 சென்டிமீட்டர். அப்போ இதை நோட் பண்ணி எடுங்க. அப்போ இதே மாதிரி இல்லையான்னு என்ன, இங்கே சதுரமும் அரைச்சிரையும் அங்கே சரிபகமும் அரைச்சிரையும். அப்போ சரிவத்துக்கு சாம்பார் நமக்கு தெரியும் 2 சமாந்தர பகுதிகளின் கூட்டுத்தொகை 2ஆக பிரித்து அதற்கு இடைப்பட்ட அர்த்தம் 2 சமாந்தர கோடுக்கு இடைப்பட்ட செங்குத்தீரத்தை நம்ம கூட்டினோம்னா சரி, பெருக்கினோம்னா சரிவத்தையும் சுற்றளவு இருக்கு. அதில் சுற்றளவு தான் கேட்டி. அப்போ இங்கே பரப்பளவு சாம்பார் நமக்கு தேவைப்படாது. 5 சமன்பாடு தேவைப்படும் 18 கேள்விக்கு. சுற்றளவு வந்தால் சுற்றியுள்ள அளவு, அந்த அளவுகள் தந்துக்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக வில்லி நீளத்தை கண்டு சுற்றளவு கண்டுனா சரி. அப்போ நீங்கள் 1000 கேள்வியும் எனக்கு அனுப்புங்க, சரி. 17 கேள்வி பரப்பளவு, அது ஒரு முக்கோணியும் ஒரு ஆரச்சிரமிக்கு, அதை நீங்கள் செய்யுங்க. 18 கேள்வி ஒரு சரிவகமும் ஆரச்சிரமிக்கு, அது பரப்பளவு, அதை நான் செய்கிறேன், சரியா? அப்போ இது எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கிளாஸ் முடிய கையோட எழுதிடுங்க.
நீங்கள் வேறு பேப்பரில் எழுதுற மட்டும் இல்லை, விடைகளை உங்களோட டியூட்டில் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தா நம்மளோட குரூப்பில் ஆல்ரெடி இருந்தாங்க எழுதுவோம். மற்றவங்களை ஸ்கிரீன்ஷாட் அடித்து டியூட்டை பெற்று அதை வாட்ஸ்அப் மூலமாக பெற்று பிரிண்ட் எடுத்து அதில் எழுதி எனக்கு விடையை அனுப்புங்க. நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புவேன். சரியா? அடுத்து இப்போ 17 நீங்கள் செய்யுங்க. 17 கூட்டுற பரப்பளவு, 18 கூட்டுற பரப்பளவு. நான் 18 விளங்கப்படுத்துகிறேன், நீங்கள் 17 செய்யுங்க. 18 கவனிங்க. ஒரு சரிவகம் இருக்கு, ஒரு சரிவகம் இருக்கு, ஒரு சோடி எதிர்பக்கம் சமாந்தரம் வைக்கிறதான் ஒரு சரிவகம். இது இடி, இது ஏபி, இது ஒரு செங்கோணம், அப்போ ஒரு கால்வட்டம் டிசிபி. இது 20 சென்டிமீட்டராம், இது 14 சென்டிமீட்டராம், இது 10 சென்டிமீட்டராம். வேறு ஒன்றும் தரல. கவனிங்க, இது சுற்றளவு இல்லை, கூட்டுனா பரப்பளவு. பரப்பளவுனா ரெண்டுக்கும் பெயிண்ட் அடிக்கிறேன், அப்போ தனித்தனியாக பரப்பளவு கண்டு கூட்டணும். சுற்றளவு வேண்டாம், சுற்றில அளவு இது கூட்டுப்படாது. சரியா? இப்போ பரப்பளவு வேண்டாம், இதில் சரிவத்திர பரப்பளவு மூல எழுதும். வர எழுதி பழகுங்க. கூட்டுறையும் பரப்பளவு சமன், சரிவத்தின் பரப்பளவு சக இந்த ஆரஞ்சிலையும் பரப்பளவு, இல்லாட்டி கால்வட்டத்தின் பரப்பளவு. நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், ஏன்னா ஒரு அவதானம் இங்கே இருக்கணும், கிரகித்தல் நல்லா இருக்கணும். என்ன எழுதுன்னு சொல்லி நீங்கள் விரிவாக எழுதணும். சரியா? உங்கள் டியூட்டர் நான் செக் பண்ணுவேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது. இப்போ சரிவத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. அப்போ 2 சமாந்தர பக்கம் இதுவும் தானே, 10 சக 20 கூட்டி 2 பிரிக்குது தர. அதை கிரேப்பட்ட செங்குத்தியம் 14. இது கால்வட்டம் தர ஆரஞ்சு இருந்தாலும் இவர் 14, இவரும் 14. சக கால்வட்டத்தில் பரப்பளவு நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஆரஞ்சு என்றாலும் 360 தீட்டா 90 வகை தர பையார் வர்க்கம் 6 இங்கே 14 தர 14. 6 வர்க்கம் வேண்டா 6 2 தரமணி பெருக்கிறேன். சரி, இப்போ இவர் ஒரு டீம், இவர் ஒரு டீம், இவரை கொண்டு இவருக்குள்ளே சுருக்கிறோம், இவரை கொண்டு இவருக்குள்ளே சுருக்கிறோம் இல்லை. இவரை மேலும் சுருக்கினா 7, 10 மீறும் 30, 30 மேலும் 30 தர 7 210 ப்ளஸ் இவரையும் சுருக்கினா 4 முறை, இவரையும் சுருக்கினா 2 முறை, இவரை சுருக்கினா 2, இவரை சுருக்கினா 11, 11 தர 14, 154 பெருக்க தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சுருக்கல், பெருக்கல், பிரித்தல், கூட்டல், கழித்தல் வாய்ப்பாடு தெரியாதார்கள் உடனடியாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு போகிறோம் அதில் கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ 4 6 364 பரப்பளவுன்றதால சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ இது வரைக்கும் கவனிங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேள்வியில் உங்களுக்கு அந்த டியூட்டில் படிப்பிச்சு கேள்வியில் 1 2 3 4 5 6 7 5 போன்ற கேள்வின்றதால அதை உங்களுக்கு கூட்டிக்கிறேன். 8 அதே மாதிரி கேள்வின்றதால உங்களுக்கு கூட்டிக்கிறேன். 9 விளங்கப்படுத்திக்கிறேன். 10 12 12 13 14 அதே சிமிலர் கேள்வின்றதால உங்கள்கிட்ட வெட்டிக்கிறேன். 15 16 முருகலி என்றதால 15 விளங்கப்படுத்திக்கிறேன். 16 உங்களுக்கு தந்துக்கிறேன். 17 18 முருகலி என்றதால 17 உங்களுக்கு தந்துக்கிறேன். 18 விளங்கப்படுத்திக்கிறேன். மிச்ச கேள்வியில் நீங்கள் செல்ஃபாக இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு செல்ஃபாக ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. சரியா இல்லையா, என்ன மிஸ்டேக் வருது, என்ன மாதிரி செஞ்சு கொள்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ் இந்த கேள்வியில் செஞ்சு கொண்டு இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில் பார்த்தோம்னா இவ்வளோ நாளும் பார்த்த மாதிரி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வரப்போகுது. சுற்றுலா வரப்போல் இன்க்ளூட் ஆகி வரப்போகுது. இவ்வளோ நேரம் தனித்தனி வந்துச்சு, சுற்றுலா வரப்போல் இன்க்ளூட் ஆகி வரப்போகுது. எக்ஸ்ட்ராவாக இந்த கம்பம் நாட்டுறது, தூண் நாட்டுறது, பல்பு போடுறது, அதே மாதிரி அவர் இன்னொரு காணியை பெருப்பிடுறதுக்காக இன்னொரு முக்கன் வடிவான இல்லாட்டி சரிய வடிவான காணியை எடுக்கிறேன்டா என்ன மாதிரி செஞ்சு கொள்கிறா அலை வீடியோ அதுகளெல்லாம் சார்ந்த கேள்வி இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த தூண் நாட்டுற அந்த பல்பு போடுற அந்த கேள்விகள் செய்ய இயலாட்டியும், அந்த காணிகளை வெட்டி எடுக்கிற சேர்த்து கொடுக்குற அந்த செட்டப் தெரியாட்டியும், அதுக்கு மேலே இருக்கிற வில்லி நீளம் சுற்றளவு வரப்போகிற கேள்விகள் இருக்கும். அதுகளையும் ட்ரை பண்ணி கொண்டு அடுத்த கிளாஸில் சந்திப்போம் இன்ஷாஅல்லாஹ். தொடர்ந்து நம்மளோட வீடியோ அப்டேட்டில் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளோட சேனல் சிஎம் இன்ஸ்டிடியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த தந்தையில் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக அதை கொடுக்குறதால
நீங்கள் இந்த விஷயத்தை எத்தி வச்சிலேண்டா அவருக்கு கற்க கற்க உங்களுக்கும் அது நன்மை கிடைக்கும். கற்பவனாயிரி கற்பிப்பனாயிரி கற்பன் உதவனாயிரி நான்காவனாக இருந்து விடாத என்று கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.